தேமுதிகவுடன் ஏற்படக்கூடிய அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படத்தை வைப்பதற்காக கட் அவுட் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கட் அவுட் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் தமிழரசி நம்முடன் இணைகிறார். தமிழரசி, நீங்க சற்று முன் சொல்லிட்டு இருந்தீங்க தேமுதிகவினுடைய கொடியை ஏற்றுவதற்காக அந்த கம்பம் காலியாக விடப்பட்டிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை கட் அவுட்டை வைப்பதற்காக அங்கு கட் அவுட் விடாலியாக விடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இந்த சூழ்நிலையில் அங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது எப்படி பார்க்கப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விஷ்ணு, அதாவது மீண்டும் தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற குழப்பத்தை மீண்டும் ஏற்படுத்தும் வகையில் தற்போது அதாவது இங்கு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட அரங்கிற்கு முன்பாக கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜக தலைவர்கள், அதே போல பாமக தலைவர்கள், அதிமுக தலைவர்களின் படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த கட் அவுட்டுகளில் ஒரு இடம் மட்டும் காலியாக விடப்பட்டிருந்தது. குறிப்பாக தேமுதிகவில் கூட்டணி இழுபறி நீடித்து வருவதன் காரணமாக அந்த கூட்டணி முடிவு இறுதி செய்யப்பட்டால் அவருடைய படத்தை வைப்பதற்காக அந்த இடம் காலியாக விடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதன் காரணமாக தற்போது பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் படம் என்பது அந்த கட் அவுட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த கூட்டணி என்பது மீண்டும் இழுபறிக்கு சென்றிருக்கிறதா, இந்த கூட்டம் முடிவு செய்தலில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டும் வகையில் அமைந்திருக்கிறது. மீண்டும் இங்கு கொடி கம்பங்களும் காலியாக விடப்பட்டிருக்கின்றன. அதில் இனி தற்போது தேமுதிக கொடிகள் ஏற்றப்படுமா, இல்ல பாஜக அல்லது அதிமுக கொடிகள் ஏற்றப்படுமா என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் தற்போது விஜயகாந்திற்காக வைக்கப்பட்ட கட் அவுட்டில் தற்போது பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் படம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக விழா மேடையின் முன்பாக இந்த விழா அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள் அடங்கிய பேனர் என்பது வைக்கப்பட்டது. அதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனின் படம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அது உடனடியாக அந்த பேனர் வைக்கப்பட்ட உடனேயே அகற்றப்பட்டது. அந்த சூழலில் இந்த மற்ற இடங்களில் அதாவது காலியாக விடப்பட்டிருக்கக்கூடிய கட் அவுட்டுகளிலும் கொடி கம்பங்களிலும் தேமுதிக கொடி ஏறுமா என்ற ஆவலுடன் இங்கிருந்த தொண்டர்கள் காத்திருந்தனர். ஆனால் தற்போது அது தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பதிலாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் படம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த கூட்டணியில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை இது கிளப்பி இருக்கிறது. விஷ்ணு, நன்றி தமிழரசி, உங்களுடைய தகவல்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இறங்கி இந்த நிலையில் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நம்முடன் களத்திலிருந்து இணைகிறார். செந்தில், அங்கே விஜயகாந்த் அவர்களுடைய கட் அவுட் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. இது உணர்த்துவது என்ன? அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைகிறதற்கான சமிங்கையா, இது இணையாததற்கான சமிங்கையா, இதை நம்ம பார்க்கலாமா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆயினும் கூட நாம இன்னொன்னையும் பார்க்க வேண்டியிருக்குது. அந்த கட் அவுட் வைக்கப்பட்ட இடத்துல காலியாக இருந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வலதுபுறம் மோடி அவருடைய கட் அவுட் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வலதுபுறம் செல்வி ஜெயலலிதா அவருடைய கட் அவுட்டும், அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் அவருடைய கட் அவுட் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு கட் அவுட் இருக்குது, காலியாக விட்டுருக்காங்க அந்த இடத்தை. அந்த இடம் யாருக்கு என்பதுதான் இப்பொழுது கேள்வியா இருக்குது. அந்த கட் அவுட்டுக்கு யாராவது வருகின்ற பட்சத்தில் இன்னொரு கட் அவுட் அங்கே வைப்பதற்காக இப்பொழுதுதான் அங்கே சாரம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மரத்தாலான அந்த சாரம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூட்டணிக்கு அது உறுதியாக 100 விழுக்காடு உறுதி செய்யப்படுமா என்று சொன்னால் அங்க ஒருவேளை தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய கட் அவுட் கொண்டு வரப்படலாம். அதனால அங்கே ஒரு சாரம் கட்டக்கூடிய பணிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை விஜயகாந்த் தரப்பில் இருந்து ஒரு பாசிட்டிவான பதில் கிடைக்கலன்னு சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் உறுதியாகக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை ஜி.கே. வாசனுக்கான கட் அவுட்டாக கூட அது இருக்கக்கூடும். அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. நம்ம அதே மாதிரி விழா மேடை முன்பாக பார்த்தோம்னு சொன்னா
கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நான் முன்பே சொன்னேன், தேமுதிக இந்த கூட்டணிக்கு வருவது போன்ற ஒரு செய்தி வந்த நிலையில வரக்கூடிய வழிகளில், நம்ம இந்த அரங்கிற்கு வரக்கூடிய வழிகளில் தேமுதிக கொடிகளை நம்மால் பார்க்க முடியும்னு சொன்னேன். ஆனா இங்கே இப்ப நம்ம அரங்கிற்கு முன்பாக பார்க்கிறோம், ஸ்டேஜுக்கு முன்பாக, மேடைக்கு முன்பாக பறக்கக்கூடிய கொடிகள்ல அஇஅதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி 3 கட்சிகளுடைய கொடியும், இதை தாண்டி புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியும் ஆங்காங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. பெருவாரியாக அஇஅதிமுக கொடியும், அதன் பிறகு பாமக, அதன் பிறகு பாஜக கொடிகளை இங்கே பார்க்க முடிகிறது. தேமுதிக கொடிகள் எவற்றையும் இங்கே பார்க்க முடியல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடிகளையும் இங்கே நம்மால் பார்க்க இயலவில்லை. மேடையில் விஜயகாந்த் படம் இடம்பெற்றிருப்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒருவேளை மீண்டும் கூட கூட்டணி பேச்சுக்களில் ஏதேனும் சிக்கல் ஏற்படும் என்று சொன்னால் மேடையில் ஒட்டப்பட்ட விஜயகாந்த் படத்தை அகற்றுவார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இந்த இடத்துல எழுகிறது. கடைசி நேரம் வரை ஒரு குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க நம்ம நிச்சயமா கேட்கணும். இந்த இடத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருவதாக இருந்தது. இன்னமும் கூட உள்ளுக்குள்ள தேமுதிக கொடிகள் கட்டப்படல. அவருக்காக வைத்திருந்த கட் அவுட் வைக்கப்பட்ட இடத்துல இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட் அவுட் வச்சிருக்காங்க. தேமுதிக கடைசி நிமிடம் வரை உங்கள் அணிக்கு வருகிறது, வரவில்லை என்பது போன்ற செய்திகள் வருகிறது. எப்படி பாக்குறீங்க? நாங்கள் அவரை மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் கூட்டணி நல்ல கூட்டணியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 47-77 டாக்டர் புரட்சி தலைவர் ஆட்சி வந்தார். அதன் பிறகு அம்மா கண்டெடுத்த கட்சி இன்னும் 100 ஆண்டு அவர்கள் இல்லாத கட்சியை நாங்கள் மீண்டும் வெற்றி பெற வைப்போம். அவர் இல்லாத தேர்தல் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மாபெரும் வெற்றி சாதனையை படிப்போம் என்று நாம் உறுதியாக உங்களுக்கு விடையளிக்கிறோம். தேமுதிக ஒருவேளை உங்கள் அணியில் இடம்பெறவில்லைன்னா அஇஅதிமுக தொண்டருடைய மனநிலை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம். இங்கே அஇஅதிமுக தொண்டருடைய மனநிலை என்பது தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றாலும் கூட நாங்கள் நிச்சயமாக உழைப்போம் எங்கள் அணிக்காக, எங்கள் கட்சிக்காக அப்படிங்கிறது அவங்களுடைய பதிலா இருக்குது. ஆயினும் கூட தேமுதிக இந்த அணியில் இடம்பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கடைசி நிமிடம் வரை 2014 நான் ஏற்கனவே அதை கோட் பண்ணியிருந்தேன். 2014 தேர்தல் குறித்து இதே மாதிரியாக பாஜகவுடைய தலைவர், மாநில தலைவர் வானதி சீனிவாசன் கூட ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாங்க. யார் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு, கட் அவுட் அடிக்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு, பிளெக்ஸ்ல இவர் படத்தை இவர் படத்தை வைக்கவா என்பது போன்ற குழப்பங்கள்லாம் கடைசி நிமிடம் வரை நீடித்தது என்று சொல்லி இருந்தார். அதே நிலை 2019 நீடிக்கிறது என்பதை தான் நமக்கு கலை யதார்த்தங்கள் காட்டுகிறது. இந்த ஸ்டேஜ்ல தேமுதிக தொண்டர்களையோ தேமுதிக கொடியோ ஒன்றை கூட நம்மால் இந்த நிமிடம் வரை பார்க்க இயலவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களையும் இங்கே நம்மால் பார்க்க இயலவில்லை. அந்த வகையில கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்கப்பட்டாலும் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகளில், சாலைகளில் ஆங்காங்கே தேமுதிக கொடிகள் நம் கண்களுக்கு தெரிந்தாலும் இங்கே மேடையின் முன்பாக இந்த நிமிடம் வரை தேமுதிக இடம்பெறவில்லை என்பதும், தேமுதிக வந்தால் ரெடியா கட் அவுட் வைக்கிறதுக்கு புதுசா ஒரு சாரம் கெட்டி இருக்கிறாங்க என்பதுதான் கலை யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு கிரைம் சினிமா மாதிரியான ஒரு அதனுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் போல இந்த நிமிடங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. விஷ்ணு, செந்தில், நான் பாலவேல் தொடர்கிறேன். மிக முக்கியமாக தற்போது தேமுதிக அதிமுகவினுடைய வருகை குறித்த எதிர்பார்ப்புகள் தொடங்கியிருக்கிற அதே நேரத்தில் இப்போது அதிமுக தொண்டர்கள் அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியது போலவே தேமுதிக தொண்டர்களும் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தின் அருகே கூடி நாம் தனித்து போட்டியிடுவோம் என்கிற ஒரு முழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கள யதார்த்தம் குறித்த விரிவான விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் வண்டலூரில் நடைபெறுகிற அந்த மாநாட்டு பந்தலில் நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த அடிபட்டு கொண்டிருக்கிற அந்த 4 இடங்கள், அதை தாண்டி கூட்டணியில் இப்படி பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்களை அங்கு வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடைசி நேர குழப்பம் அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? நிச்சயமாக தேமுதிக தொண்டர்களை பொறுத்தளவில் அங்கே இப்பொழுது குழுமி அது போன்ற முழக்கங்களை எழுப்பி கொண்டிருப்பதை நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அதிகமான எண்ணிக்கைக்கான அழுத்தம் தான் அது அப்படிங்கிறத நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக நம்ம மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. கடந்த முறை தேமுதிகவின் சார்பில் 14 இடங்களில் போட்டியிட்டார்கள். நிச்சயமா அந்த தொண்டர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதில் உறுதியாக இருப்பாங்க. 14 இடங்களில் போட்டியிட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி 8 இடங்களில் போட்டியிட்டது, தங்களை விட 6 இடங்கள் குறைவாக போட்டியிட்டார்கள். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி 7 இடங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற பொழுது தேமுதிகவும் 7 இடங்களிலாவது போட்டியிட வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பமாகத்தான் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுவதற்கும் மாற்றுக்கருத்தோ ஒன்றுமில்லை. ஆனால் கலை யதார்த்தம் என்பது என்னவாக இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சி தலைவர்கள் நிச்சயமாக கணக்கிட்டிருப்பார்கள். கடந்த தேர்தலில், கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை அவர்கள் கணக்கிட்டிருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலேயே அஇஅதிமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கான தொகுதிகளை அவர்கள் முன்வைத்து பேச தொடங்கி இருப்பார்கள். இதற்கு முன்பு நீங்கள்
நீங்கள் பெற்ற அதே இடங்களை பெறுவதில் உங்களுக்கான கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் நீங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன என்பதுதான் அந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடும். அந்த இடத்துல தேமுதிகவிற்கான தொகுதிகள் தங்களுக்கு குறைவானதாக இருக்கிறது என்று தேமுதிக நினைப்பதும், இந்த தொகுதிகள் தான் இவர்களுடைய வாக்கு வங்கிக்கு சரியான தொகுதிகள் என்று அஇஅதிமுக தரப்பு நினைப்பதும் தான் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில் நீட்டித்துக் கொண்டிருப்பதற்கும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் காரணம். தேமுதிக இனி தனித்து நிற்பது என்பது எந்த அளவிற்கு அந்த கட்சிக்கான வெற்றிக்கான வழியை கொடுக்கும் என்பதில் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு நிச்சயமாக மாற்று கருத்து இருக்கும். தொண்டர்களை பொறுத்தளவில் தொண்டர்கள் தங்களுக்கான பிரதிநிதித்துவம், தங்கள் கட்சிக்கான பிரதிநிதித்துவம் அளவில் தேமுதிக எந்த கட்சியாக இருந்தாலும் தொண்டர்கள் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அவர்கள் ஒரு குரலை எழுப்பது என்பது வாடிக்கை தான். நம்ம இன்னொரு கட் அவுட் வைக்கிறதுக்கான இடத்தை நாம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த காட்சியை பார்க்கிறோம். புதிதாக ஒரு சாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சாரத்தில் ஒருவேளை விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்திற்கான இடம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி வைத்திருந்தோம். இப்பொழுது அந்த கேள்விக்கும் கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி கிடைத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாரத்திலும் கூட பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சோ இப்போதைக்கு இந்த இடத்துல இங்க வரிசையாக கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போதைக்கு புதிதாக எந்த தலைவர்களுக்கும் கட் அவுட் வைக்கப்படுவதற்கான சாரம், அதாவது அந்த ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத தான் நம்மால இங்க பார்க்க முடிகிறது. வரிசையாக அனைத்து தலைவருடைய கட் அவுட்டையும் நம்ம பார்க்கிறோம். இங்கே மோடியில் தொடங்கி அந்த பக்கம் பொன்னாரில் முடியக்கூடிய மோடி அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெறும். மிக பிரம்மாண்டமான வெற்றி. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதுதான் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இழுபறியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இழுபறி ஒன்றுமில்லை. சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளதாகவும், தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், எந்த இழுபறியும் இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். செந்தில், நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலவேல், தமிழிசை சவுந்தரராஜன் மிகுந்த நம்பிக்கையோடு எப்பொழுதுமே பேசக்கூடியவர். அந்த நம்பிக்கை கடைசி நிமிடத்திலும் கூட வெளிப்படுத்தியிருக்கார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி வருவதற்கு இன்னும் சில மணி நேரங்களில் இருக்கக்கூடிய நிலையில், இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று அவர் சொல்வது தன்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவருடைய தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கட் அவுட்டுகள்ல இருந்த எல்லா இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டன. ஸோ புதிதாக இனி வேறு யாரேனும் தலைவர்களுக்கு கட் அவுட் வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தற்போது இல்லை என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமாக வருமா, தேமுதிக வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. அஇஅதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தாங்கள் தரப்பில் தேமுதிக இணையாவிட்டாலும் கூட தாங்கள் நிச்சயமாக போராடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் சில தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். நீங்க எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்? நீங்க பேசல. நீங்க எந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்? தேமுதிக இன்னமும் கூட்டணி உறுதி செய்யப்படாமல் இருக்குது, உங்களுக்கு சோர்வா இருக்குதா, இல்ல தேமுதிக வராட்டாலும் உற்சாகமாகத்தான் பணியாற்றுவீங்களா? அஇஅதிமுக தொண்டர்கள் பெருவாரியாக அவருடைய பதில் என்பது தேமுதிக வராவிட்டாலும் கூட உற்சாகமாக பணியாற்றுவோம் தான் சொல்றாங்க. தேமுதிகவோடு கடைசி நிமிடம் வரை இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாக இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு கூடுதலான தொகுதிகள், அவங்க பாமகவுக்கு நிகரான தொகுதிகளை கொடுத்தாவது அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக தொண்டர் நாங்க அந்த அளவுக்கு எதுவும் விரும்பல. அவர் தொகுதிகளெல்லாம் நாங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் இல்லாமலே நாங்க வெற்றி போடுவோம். ஏன்னா கடந்த முறை அவர் 14 தொகுதிகளில் போட்டிட்டார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 8 தொகுதிகளில் தான் போட்டிட்டுச்சு. இம்முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. எனில் தேமுதிகவுக்கும் அதற்கு நிகரான இடம் வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அவங்க கட்சி அலுவலக வாசல்ல நம்ம தனித்து போட்டியிடுவோம் என்று தேமுதிக தொண்டர்கள் முழக்கமிட்டு கொண்டிருக்கிறாங்க. சோ நீங்க அவங்கள எப்படியாவது கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய ஜெயலலிதா இல்லாத நிலையில் தேமுதிக கண்டிப்பாக வந்தால்தான் நாம பலமா இருப்போம் அதிமுக அவர்கள் நினைக்கிறாங்க. அப்படி என்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது சார். நாங்க அம்மா கண்டெடுத்த
இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாங்கள் பலமாக வெற்றி பெறுவோம். யார் துணையும் இல்லாமல் வெற்றி பெறுவோம். ஆமாம், இபிஎஸ் ஓபிஎஸ் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பல்லாண்டு காலம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த உரிமை குரல் என்றென்றும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஆட்சி பண்ணுவோம். ஒருவேளை தேமுதிக தனித்து போட்டிட்டுச்சுன்னா உங்களுடைய ஓட்டு வங்கியில, உங்களுடைய வாக்கு வங்கியில எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது? எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுல தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை அவருடைய தகுதிகளின் அடிப்படையில், தகுதி மீன்ஸ் அவருடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க முடியும். அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை தாண்டி ஒதுக்குவது என்பது அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில அது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க தரப்பு கருத்தை பதிவு பண்றாங்க. தேமுதிக தொண்டர்கள் தனித்து போட்டியிடணுங்கிற ஒரு முழக்கத்தை அங்கே தேமுதிக வாயிலில் அங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இன்னும் சில நிமிடங்களில் இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது. கடைசி நிமிடம் வரை இந்த பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏற்கனவே அஇஅதிமுக தரப்பிலும் சரி, பாஜக தரப்பிலும் சரி, இந்த கூட்டத்திற்கு முன்பாக, பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக இந்த கூட்டணிகளை உறுதி செய்துவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. திமுக அணியிலும் அதேதான் விருப்பமாக இருந்தது. ஏன்னா அவங்களும் இன்னைக்கு தென்மண்டல மாநாடு நடத்துகிறார்கள். சோ இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய நேரத்தில் இந்த கூட்டணி உறுதி செய்யணும்னு நினைச்சிருந்தாங்க. ஒருவேளை அவ்வாறு அந்த கூட்டணி உறுதி செய்யப்படாமல் போனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய புகைப்படம் மேடையில் இடம்பெற்ற நிலையில் ஒருவேளை அவர் இந்த அல்லது அவருடைய புகைப்படம் ஒருவேளை அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமா அது ஒரு சலசலப்பு அல்லது ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன செட்பேக்கா தான் அது பார்க்கப்படும். பாலா, நிச்சயமாக செந்தில், தற்போது பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த திடலில் கட் அவுட்டுகள் திடீரென மாற்றப்பட்டது இருதரப்பு தொண்டர்களிடையேயும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தமிழிசை தன்னுடைய கடைசி நேர நம்பிக்கையை இன்னும் துளியும் இழக்காமல் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். சுதீஷ் தற்போது தமிழகத்திற்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது கடைசி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் ஒருவேளை உடன்பாடு எட்டப்படுமேயானால் இந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு மிக பிரதானமான தேர்தல் பொதுக்கூட்டமாக இல்லாமல் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் ஒரு கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட ஒருமித்த கூட்டணியாக இனிவரும் காலங்களில் இருக்கும். இந்த பொதுக்கூட்டத்தில் அது மாதிரி புகைப்படங்களோ கட் அவுட்டுகளோ இடம்பெறாதது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது என்கிற பார்வையில் இதை எடுத்துக்கொள்ள முடியாதா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒரு ரொம்ப மகிழ்வாக அவர்களால் பணியாற்ற முடியுமா என்பது ஒரு ஐயமாகத்தான் இருக்கும். கடைசி நிமிடம் வரை இது போன்ற ஒரு இழுபறிக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணியில் எந்த அளவுக்கு சுமூகமா, நான் சொல்றது ஒரு பூத் கமிட்டி அளவில் இருந்து நீங்க இதை யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க எந்த அளவிற்கு தேமுதிக தொண்டர்களாலும் பாமக, அதிமுக தொண்டர்கள் உள்ளிட்டவர்கள் இணக்கமாக வேலை பார்ப்பார்கள் என்பது போன்ற கேள்விகளை எழுப்பக்கூடும். ஆயினும் வெற்றி ஒன்றே தேர்தல் அரசியலில் இலக்கு என்ற அந்த இடத்திலிருந்து நிச்சயமாக ஒருவேளை இவர்கள் இத்தனை சலசலப்புகளுக்கு பிறகும், இத்தனை சச்சரவுகளுக்கு பிறகும் ஏதோ ஒரு புள்ளியில சமரசத்தை எட்டி செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இவர்களுக்கு இருக்கிறது என்று கருதுவார்கள் என்று சொன்னால் அதை நோக்கி நகரக்கூடும். ஆயினும் தலைமைகள் இணைவது என்பது பெரிதல்ல. தலைமைகள் ரொம்ப குயிக்கா இணைஞ்சிடுவாங்க. ஆனா தொண்டர்கள் அதே அளவுக்கு இணைவார்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஒரு ஒன்றிய செயலாளர் அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அளவில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பூத் கமிட்டி, ஒரு கிளைக்கழக செயலாளர் என்று அளவில் இருக்கக்கூடியவர்கள் எதிரெதிர்க்கிறவங்களாக இருந்து ஒருவேளை அரசியல் செய்யக்கூடிய இடங்கள் அங்கே அதிகமாக இருந்திருக்கக்கூடும். அவ்வாறான இடங்களில் எல்லாம் கொஞ்சம் முன்பாகவே இந்த கூட்டணி அமைந்து இந்த ஒரு சுமூகமா இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இந்த தொண்டர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை தந்திருக்கக்கூடும். அவ்வாறான நிலை ஏற்படாதது என்பது ஒரு நிச்சயமா தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான தேர்தல் பணியை செய்வதற்கு ஒருவேளை இதன் பிறகு இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட ரொம்ப இணக்கமாகவும் ரொம்ப சுமூகமாகவும் இருக்குமா என்பது கலை யதார்த்தத்தின் ஒரு கேள்விக்குரிய பாலம். நிச்சயமாக செந்தில், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்கள். அதற்கு முன்னதாக தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன, தற்போது தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ். நீங்க தொடரலாம். பாலா, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் தங்கமணி, எஸ் பி வேலுமணி, அதே போல தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் உள்ளிட்ட அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வரை இந்த நடைபெற்றக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை எந்த விதமான உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை என்பதுதான் தெரிகிறது. ஏனென்றால் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருவருமே
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையம் சென்று கொண்டுவிட்டனர். இந்த சூழலில் தான் செய்தியாளர் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இழுபறியும் இல்லை, சுமூகமாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட கூட்டணியானது இன்று உறுதியாகிவிடும். கூட்டணி கட்சி அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுவிடும். ஒரே பொதுக்கூட்ட மேடையில் தேமுதிகவினுடைய பொதுச்செயலர் விஜயகாந்த் அவர்கள் இந்த மேடையில் தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இந்த பேச்சுவார்த்தையானது இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலர் எல்கே சுதீஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். இந்த ஆலோசனையில் தற்போது வரை முடிவு எட்டப்படாது. மேலும் தேமுதிக நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதே போல அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த ஒரு சோர்வையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட முடிவு எட்டப்படாத காரணம் தொகுதியினுடைய எண்ணிக்கை மட்டுமே பிரதான காரணமாக தற்போது தகவல் வெளியாகிறது. பாலா, தேமுதிகவினுடைய அந்த ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வைத்த கோரிக்கை பாமகவிற்கு நிகரான ஒரு தொகுதி எண்ணிக்கை வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திமுக தனது கூட்டணி கதவை அடைத்துவிட்டது. தனது தோழமை கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது. இந்த சூழலில் இன்று தேமுதிக சற்று இறங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிக இன்றும் தாங்கள் ஆரம்பத்தில் கேட்ட அதே தொகுதி எண்ணிக்கையிலேயே தொடர்ந்து அவர்கள் பிடிவாதம் பிடித்து வருவதாகவும், அதே சமயத்தில் அதே விடாப்பிடியாக இருப்பதாலேயே இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த இழுபறி தொடர்ந்து நீடித்து வருவதாக வெளியே தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. பாலா, நிச்சயமாக பாண்டியராஜன், தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகள் என்பது பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் ஏற்கனவே வெட்டு வைக்கப்பட்டிருந்த கட் அவுட்டுகளுக்கான இடத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கட் அவுட்டுகள் அங்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதே போல தேமுதிக கொடியை ஏற்றுவதற்காக காலியாக விட்டு வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி ஏற்றப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் தேமுதிகவினுடைய வருகை உறுதி செய்யப்பட்டால் அவர்களுடைய கட் அவுட்டுகள் மற்றும் தேமுதிக கொடி ஏற்றப்படும் என்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கட் அவுட்டுகள் மாற்றம் செய்யப்பட்டதை போன்றே தேமுதிகவுக்காக விட்டு வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே நம்முடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் மற்றும் செய்தியாளர்கள் குறிப்பிட்டதை போல தேமுதிக கொடிகளை ஏந்திய தேமுதிக தொண்டர்களோ கொடிகளோ அங்கு இல்லாத சூழ்நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக விட்டு வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்திலும் பாரதிய ஜனதாவினுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் தேமுதிகவுடன் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே தன்னுடைய கடைசி நேர நம்பிக்கையை உறுதி செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் தேமுதிகவினுடைய வருகை இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாத காரணத்தால் இன்று காலை நாளிதழ்களில் வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் கூட விஜயகாந்தினுடைய புகைப்படம் இடம்பெறாத ஒரு சூழல் இருந்தது. இடையில் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணி எல்இடி திரையில் விஜயகாந்தினுடைய உருவப்படம் இடம்பெற்றிருந்தது. எனவே விஜயகாந்தினுடைய வருகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கான விட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் கொடி கம்பம் என்பது தற்போது மீண்டும் பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜகவினுடைய கொடியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் இறுதி செய்யப்படும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.